தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரதசை எந்த வித பலன்கள் தருதுங்க? ஆமாம், தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பிளானட்டாக வராரு. அந்த 20 வருஷமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடாப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே விமோசனம் என்னன்னா, ஓரளவுக்கு நட்பு வீடாகிய 2ஆம் இடம் 3ஆம் இடம் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா சனியின் வீடு அது ரொம்ப பிடிக்கும். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம். கடன், நோய், வம்பு வழக்குகள் பிரச்சனையாகி சுக்கிர திசையில் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தனுசு லக்னத்தில் பிறந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுக்கிர திசை ஆரம்பிக்கிறப்போ இந்த ஃபாரெக்ஸு அது இதுன்னு போய் நிறையா அவருக்கு தெரியாமே நிறைய விட்டுட்டார். வாழ்வாதாரம் கெடுக்கிற அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் 6ஆம் வீட்டு 8ல் போய் திருமண விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். வம்பு வழக்குகள் அதிகமாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். 7ஆம் இடத்துல நீச்சமாக போனாலும் 7ஆம் இடத்துல வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 7ல் போனார். நீச்சமாக போகிறது இல்லை. 6ஆம் வீட்டு அதிபதி 7ல் வர்றது தவறு என்றாலும் நட்பு வீட்டில் இருக்கிறனால ஒரு காதல் திருமணம் அது மாதிரி அமைப்பு தான் கொடுக்குமே ஒழிய ஒரு ஒரு இயல்புக்கு மாறான திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் சுக்கிர திசை பரவாயில்லை. இப்போ என்ன இருந்தாலும் இந்த 6ஆம் ஆதிபத்தியத்தை கொடுத்துரும். 6ஆம் ஆதிபத்தியங்கிறது வம்பு வழக்கு கடன் அதை கொடுத்துரும். 11ஆம் இடத்துல இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. 6ஆம் வீட்டு வேலையை கம்மியாக பண்ணி லாபமான விஷயங்கள் தான் அதிகமாக செய்யும். 9ஆம் வீட்டுல இருந்து அப்பாவுக்கு நல்லது கொடுத்து ஜாதகருக்கு பிரச்சனை கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா புதனோட வீட்டில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்ய வைப்பார். 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார். கடன், நோய், வம்பு வழக்கு, வெளிநாடு விஷயத்தில் போய் கொஞ்சம் அள்ளுப்படுறது அது மாதிரி விஷயத்தை கொடுப்பார். பொதுவாக சுக்கிர திசை வந்து மிகவும் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு திசை தான் தனுசு லக்னத்துக்கு. அது கேதுவோட சம்மந்தப்படும் பொழுது கேதுக்கு அப்புறம் தான் சுக்கிர திசை வரார். கேது 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். ஸோ கேதுவும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டு கேது திசை வரும்பொழுது 27 வருஷம் சுக்கிர திசை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.